ஹாய் ஆல். இன்றைக்கி வந்துட்டு நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. அதனால் வந்துட்டு நம்ம தோட்டத்துக்கு போக முடியல. அதனால் உங்களுக்காக சின்னதாக வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச மீன் குழம்பு, இந்த மழைக்கு இதமாக சூடாக எனக்கு தெரிஞ்ச மீன் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக புளி, தேவையான அளவு தக்காளி எடுத்துக்கோங்க. அதை வந்து புளி தண்ணியை நல்லா கரைச்சிட்டு அதில் தக்காளியை இந்த மாதிரி மிக்சியில் அடித்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப ப்ரீஃபாக வந்துட்டு எடுக்கலை, ஷார்ட்டாக தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து இப்போ அந்த தக்காளி கரைசலில் தேவையான அளவு மிளகாய்த்தூள், தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள், இது மூணுத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம மீன் குழம்புக்கு வந்து ரொம்ப இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்க்க வேணாம், இதில் உள்ள பொருள் சேர்த்தாவே போதும். இப்போ இந்த மாதிரி கரைச்சி வச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தேங்காவோட பெருஞ்சீரகம், வெங்காயம், இது மூணுத்தையும் அரைச்சி அதையும் சேர்த்துக்கணும். எப்பொழுதுமே மீன் குழம்பு வந்து கொஞ்சமாக திக்காக வச்சா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ எண்ணெய் விட்டு அதில் கருவடகம் சேர்த்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கரைசலை ஊற்ற வேண்டியதான், அவ்வளோதான். இது நல்லா கொதிக்க விடணும். நம்ம வந்து மீன் எவ்வளோ எடுத்துக்கிறோம், 1 கிலோ 2 கிலோ அப்படின்னா அதுக்கு தகுந்த கரைசல். ஆனால் மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் தண்ணியாக வைக்கிறத விட திக்காக வைக்கும்போது டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து பசங்க வறுத்த மீன் தான் சாப்பிடுவாங்கங்கிறதுனால இதில் ஒரு மண்டை, உடம்பு, மாங்காய் துண்டு இதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து இந்த மாதிரி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வந்து கரண்டி வச்சு கிண்டக்கூடாது. மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் லைட்டாக ஓரத்தை இந்த மாதிரி ஒரு சுற்று மட்டும் சுற்றி விடணும். மீன் குழம்புக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சுற்றி விட்டுட்டு அப்படியே விட்டுடணும். அதுக்கப்புறம் நல்லா கொதி, இந்த மாதிரி முட்டை கொதின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பபிள்ஸ் வர மாதிரி நல்ல கொதி வந்ததுக்கப்புறம், திக்காக வந்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டயத்தில் தான் நம்ம வந்து மீனையும் மாங்காவையும், சில நேரத்தில் நம்ம மீன் மாங்காய் சேர்த்துக்கலாம், இல்லை மாங்காய் சேர்த்ததுக்கப்புறம் கூட நம்ம மீன் போட்டுக்கலாம். ஏன்னா ரெண்டுமே வேகிறதுக்கு ஒரே டைம் தான் எடுக்கும். இது அப்படி திருப்பி விட்டுட்டு, இது திருப்ப முடியல, பெருசாக இருந்ததுனால மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் திருப்பி போட்டேன். அப்படி போட்டு ஒரு சுற்றி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க. மீன் குழம்பு ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது இந்த மாதிரி வச்சா. மெயினானது தக்காளியை நம்ம புளிக்கு ஏற்ற மாதிரி அரைச்சிக்கணும், தேங்காயில் வெங்காயம் சேர்த்துக்கணும், இதுதான் மெயினான டிப்ஸ். அப்படியே வறுத்த மீனையும் வறுத்தாச்சு, வீடியோக்காக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது மீன் குழம்புக்கும் மீன் வறுவலுக்கும். தேங்க்யூ.